யூசுவலா இன்டர்நெட்னு பாத்தீங்கன்னா வந்து இது கிளைண்ட் சைடுங்க, அது சர்வர் சைடுன்னு சொல்லுவோம். இங்க ஜிமெயில் இருக்கு, இங்க ஜிமெயில் சர்வர் இருக்கு. இன்டர்நெட் மூலமா உங்க ஜிமெயில ஆக்சஸ் பண்றாங்க. இந்த கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜில பாத்தீங்கன்னா சர்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 பேர் ஆக்சஸ் பண்ணாங்கன்னா அந்த வெப்சைட் வேலையே செய்யாதுங்க. சோ நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த nodejs அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 3 முக்கியமான ஆளுங்க இருப்பாங்க. ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் காஷன் ப்ராடக்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க மீட் பண்றதுல. நாம இன்னைக்கு பாக்குற ஒரு சூப்பரான டாபிக் என்ன, nodejsனா என்னன்னு பார்க்கலாங்க. nodejsனா வந்து லைக் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து MERN ஸ்டாக்ல வந்து nodejs பத்தி டீடைலா சொல்லியிருக்கேங்க. பட் ஸ்டில் nodejsனா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஆக்சுவலா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து சர்வர் சைட்ல வந்து ரன் பண்ணி டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கிளைண்ட் சைடு கோடு சார், சர்வரோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு சர்வர் சைடு கோடிங் தேவைப்படும். .NET, அதாவது C#, ஜாவா, பைத்தான், PHP எதுனா ஒன்று வேணுங்க இந்த கிளைண்ட் சைடையும் சர்வர் சைடையும் கனெக்ட் பண்றதுக்கு. ஓகேவா, டைரக்டா ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்ண முடியாது. ஜாவா ஸ்கிரிப்டை சர்வர் சைடில் ரன் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்ச ஒரு டெக்னாலஜி தான் nodejsங்க. இதை பத்தி டீட்டெயிலா நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க. ஓகே, நாம இப்போ வந்து nodejsனா என்னன்னு பார்க்கலாங்க. ஸோ nodejs அதுக்கு முன்னாடி வந்து நீங்க என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா படிக்கலாங்க. ஸோ நான் உங்களுக்கு கைட் பண்ண தயாரா இருக்கேன். என்னோட டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். மெயில் ஐடிங்க, ஃபோன் நம்பர், கால் எடுக்கலையா வாட்ஸ்அப் பண்ணுங்க. சென்னையில் மதுரையில் மட்டும் தான் ஆஃபீஸ் இருக்குங்க. ஒரு சாக்லேட் வாங்க, ஜாலியாக பேசலாங்க. இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயில் மொபைல் நம்பர் போடுங்க. அண்ணன் நான் அவங்கள்ட்ட பேச தயாராக இருக்கேன். சரி, ஓகே. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து 1992 வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்டை ஒன்று உருவாக்குனாங்க. சார் ஸ்டாட்டிக்னா அப்படியே நிற்கிதே சார், இன்டராக்டிவாக இருந்தால் நல்லா இருக்குமே. 1995 ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு டெக்னாலஜி மூலமாக தான் இந்த இன்டராக்டிவ் வெப்சைட்டை கொண்டு வந்தாங்க. இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு வெப்சைட்டை தயாரிக்கிறது HTML, அதில் கலரிங்லாம் கொடுக்குறதா வந்து CSSங்க. அது கூட ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் அனிமேஷன்ஸ் கொடுக்குறது தான் நம்ம கெத்தான தலைவருங்க ஜாவா ஸ்கிரிப்டுங்க. ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இது ஃபாஸ்டஸ்ட் வெப் டெக்னாலஜிங்க. வேலிடேஷன்ஸ்க்கு பயங்கரமா பயன்படுங்க. யூசர் இன்டராக்ஷன் அண்ட் அனிமேஷன்ஸ்க்கு பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவர் தான் அதை கண்டுபிடிச்சதுங்க. ஒரு நான் இன்டராக்டிவ் வந்து ஒரு இன்டராக்டிவ் வெப்சைட்ஸா தயாரிச்ச பெருமை பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு தான் போய் சேரும். பிரெண்டன் H அப்படின்ற இந்த பர்சனுங்க. ஸோ 1995 வந்து ஜாவா ஸ்கிரிப்டை இவர் கண்டுபிடிச்சாருங்க. சரி, ஓகே. யூஸ்வலா இன்டர்நெட்னு பார்த்தீங்கன்னா வந்து இது கிளைண்ட் சைடுங்க, அது சர்வர் சைடு சொல்லுவோம். இங்க ஜிமெயில் இருக்கு, இங்க ஜிமெயில் சர்வர் இருக்கு. இன்டர்நெட் மூலமா உங்க ஜிமெயில ஆக்சஸ் பண்றாங்க. இங்க எழுதுற டெக்னாலஜி தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட் இந்த மாதிரி டெக்னாலஜியா இருக்கு. இந்த பக்கம் சர்வர் சைடில் இருக்கிறதும் அப்பாச்சி HTTP சர்வர், மைக்ரோசாஃப்ட் IIS இந்த மாதிரி சர்வர்ஸ் மூலமா, இந்த மாதிரி வெப் சர்வர் மூலமா வந்து லைக் இந்த .NET, ஜாவா இந்த மாதிரி லாங்குவேஜஸ் மூலமா வந்து டேட்டாக்களை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனா பிரச்சனை வந்து இந்த அப்பாச்சி HTTP சர்வர், மைக்ரோசாஃப்ட் IISல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அதுக்கு ரன் பண்ண தெரியாது. ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த இடத்துல ரன் ஆகாதுங்க. அதனால தான் வந்து nodejs ஒரு டெக்னாலஜி உருவாச்சுங்க. ஓகேவா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரௌசருக்கான கேப்பபிலிட்டி முதல்ல இருக்கணுங்க. ஸோ அக்செப்டிங் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை வந்து ப்ரௌசர் புரிஞ்சுக்கணும், அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ண தெரியணும், அதை எக்ஸிக்யூட் பண்ண தெரிஞ்சிருக்கும். இது 3 தன்மையும் இருந்துச்சுன்னா தான் வந்து அது ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரௌசர் கேப்பபிலிட்டிக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் கேப்பபிலிட்டி இருக்குன்னு அர்த்தங்க. ஃபயர்ஃபாக்ஸ் இது பேர் ஸ்பைடர் மங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சஃபாரி, நம்மளோட சஃபாரி ப்ரௌசர்ல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அதுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோர் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்னு இருக்குங்க. அண்ட் நம்மளால கூகுள் குரோமை பொறுத்த வரைக்கும் வந்து V8 என்ஜின் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இந்த V8 என்ஜின் தான் பிற்காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு என்ஜினா மாச்சுங்க. ஸோ கம்பேர்ட் டு அதர் ப்ரௌசர், எல்லா ப்ரௌசரை விட கூகுள் குரோம் ஏன் ஃபேமஸ்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்டோட அக்செப்டிங் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடுங்க, ஆப்டிமைசிங் இந்த கோடுங்க, எக்ஸிக்யூட்டிங்ன்ற எல்லாத்தையும் சூப்பரா பண்ணுவோம் இந்த V8 என்ஜின் அப்படின்றத வச்சுங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த V8 என்ஜின் பயங்கர ஃபேமஸ் ஆச்சுங்க. ஸோ இந்த V8 என்ஜினை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான விஷயம் இருக்கும். ஒரு மெமரி ஹீப்புங்க அண்ட் ஒரு ஸ்டாக்குங்க. ஒரு ஹீப்பு ஸ்டாக்குன்னு இருக்கும். ஹீப்ல டேட்டாக்கெல்லாம் போட்டுட்டு ஸ்டாக்ல வச்சு ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஒரு V8 என்ஜின் இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா சர்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 பேர் ஆக்சஸ் பண்ணாங்கன்னா அந்த வெப்சைட் வேலையை செய்யாதுங்க. அதனாலதான் வந்து ரியன் தால் அப்படின்ற 2009 வந்து இவர் என்ன பண்ணாருன்னா திங்க் பண்ணாரு, இது செட் ஆகாது போல இருக்கு, கன்கரண்டா அசிங்க்ரனஸ் ப்ராசஸிங் சொல்லுவாங்க, நிறைய பேர் ஒரே நேரத்தில் ப்ராசஸ் பண்ற மாதிரி
ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னாருங்க. அவர் கண்டுபிடிச்ச ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னாலஜி தான் nodejs. 2009 இவர் கண்டுபிடிச்சாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக் எண்ட்னு சொல்ற சர்வர் சைடில் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை ஓட்டவே முடியாதுங்க. அந்த ஜாவா ஸ்கிரிப்டை சர்வர் சைடில் ஓட வைக்க முடியுங்க. அதான் கண்டுபிடிச்சாருங்க இந்த ரோயன் தால் அப்படின்றவருங்க. ஸோ நிறைய லட்சக்கணக்கான ரெக்வஸ்ட் இருந்தாலுமே அது ஈஸியாக ப்ராசஸ் பண்ண முடியும் நம்மளுடைய nodejs அப்படின்ற சர்வர் மூலமா. ஸோ nodejsன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய ஃப்ரண்ட் அண்ட் இங்க இருக்கு, nodejs நடுவில் இருக்கு, அண்ட் டேட்டாபேஸ் இந்த பக்கம் இருக்குங்க. ஸோ nodejs-ஓட தன்மைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து லைக் அசின்க்ரோனஸ் சொன்ன ரன் டைம் என்விரான்மென்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் பண்ற திறமை இவன்ட்ட இருக்குங்க. அடுத்தது சர்வர் சைடு கோடிங், சர்வர் சைடில் எழுத முடியுங்க ஜாவா ஸ்கிரிப்டை. கிராஸ் பிளாட்ஃபார்ம் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் வேலை செய்யுங்க. அண்ட் ஓப்பன் சோர்ஸுங்க. ஸோ ரன் டைம் திரும்ப காப்பி போட்டிருக்கேன் போல இருக்கு. சரிங்களா, ஓகேவா? இதுதான் கான்செப்ட்டுங்க. நீங்க வந்து லைக் nodejs-ஓ ரியாக்டோ ஆங்குலரோ ஏதாவது கோர்ஸ் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா படிக்கலாங்க நம்ம கம்பெனிலங்க. ஓகேவா? ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக நான் நம்மளோட வெப்சைட்ல கொடுத்துருக்கேன், போய் பாருங்க, லேர்ன் பண்ணிங்க. இந்த லிங்கையும் கொடுத்துருக்கேன், போய் கிளிக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த nodejs அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல 3 முக்கியமான ஆளுங்க இருப்பாங்க. ஒருத்தன் வந்து இந்த V8 என்ஜின்ற ஒருத்தன், அடுத்தது வந்து லிபு அப்படின்ற ஒருத்தங்க, அதுக்கப்புறமா நம்மளுடைய ஈவென்ட் லூப் அண்ட் கால் பேக் கியூ அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த V8 என்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் புரியுற தன்மை இந்த V8 என்ஜின் மூலமா எடுத்துக்கிறதுங்க. அதுல இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்லாம் வருதுல, அது எல்லாமே லிபு பார்த்துக்கும். அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து ஒழுங்கா ப்ராசஸ் பண்ணி நிறைய பேர் வந்தாலும் அதை ஒழுங்கா ப்ராசஸ் பண்ற ஈவென்ட் லூப் தனியா நடக்குங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து தான் nodejs அப்படின்ற ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணாங்க. இந்த nodejsக்கு லைக் நிறைய ரெக்வஸ்ட், நிறைய பேஜஸ்லாம் வச்சு ஆக்சஸ் பண்ண தெரியாது. அப்பதான் நம்மளால எக்ஸ்பிரஸ்.js ஒருத்தன் வந்தான். இந்த nodejs-ஓட எக்ஸ்பிரஸ் சேரும்போது இது ஒரு வெப் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இவன் மூலமா வந்து இன்பாக்ஸ் பேஜ், சென்ட் ஐட்டம் பேஜ், டிராஃப்ட் பேஜ்னு எல்லா பேஜுமே தயாரிச்சு அதை வந்து ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு வெப்சைட்டா உருவாக்க முடியும். இதுதான் உடைய nodejs சொல்லுவாங்க. எக்ஸ்பிரஸ்.js பொறுத்த வரைக்கும் வந்து இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னா வந்து nodejs டேட்டாபேஸை இன்டராக்ட் பண்ணணும்னா அதுக்கு எக்ஸ்பிரஸ்.js சூப்பரா பயன்படுத்திச்சுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து எல்லா அப்ளிகேஷன் ரெக்வஸ்ட்டும் இந்த எக்ஸ்பிரஸ்.js மூலம் நடக்கும். அது ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் டிவைஸுங்க, டெக்னாலஜிங்க. ஸோ இது மூலமா nodejs எக்ஸ்பிரஸ்.js மூலமா டேட்டாபேஸ்ன்ற MongoDB மாதிரி டேட்டாபேஸை ஈஸியாக அழகாக கனெக்ட் பண்ணிட்டான். இதுதான் கான்செப்ட்டுங்க. nodejs வந்து டீட்டெயிலாக ஒரு ஆர்டிகல் நான் எழுதியிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க, லேர்ன் பண்ணிங்க. நிறைய கோர்சஸ் நம்ம கம்பெனி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சாமி, விக்கி டேக்கிங் காஷன். நன்றி, வணக்கம்.